உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளிகளானது எனது தந்தையினுடைய மரணம் தொடர்பானது. அவருடைய உயிரிழப்பு தொடர்பான காணொளிகளை தான் இன்றைய காணொளியிலே பார்வையிடப்படுகிறீர்கள். எனது தந்தையாருடைய உயிரிழப்பை எங்களுடைய குடும்பத்தால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் பல்வேறு வகையிலே ஒரு குடும்பத்தினுடைய குத்து விளக்கு போன்றுதான் அந்த தந்தையும் எங்களுக்கு அன்பாக பண்பாக எமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் மற்றும் எங்களுடைய சகோதரங்கள் பெண் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முழு காரியங்களையும் தந்தையார் பக்கபலமாக நின்று தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்த ஒரு தந்தையாக எனது தந்தையை நான் கூறுகின்றேன். எனது தந்தையுடைய உயிரிழப்பானது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகுந்த கவலையாக இருக்கின்றது. எனது தந்தையார் 3/6/2026 நான் வெட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்திலே காணொளி எடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். சென்று கொண்டிருக்கும் போதே எனக்கு வெட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் செல்லும் போது இடையிடையே மோட்டர் சைக்கிளெல்லாம் தடங்கள் ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் நான் அதனை திருத்தி போட்டு வெட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். வெட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் சென்று காணொளிகள், கோயில் நிகழ்வுகள், பொங்கல் எல்லா நிகழ்வுகள் எல்லாம் வீடி காணொளி எடுத்த பின்னர் வீடு நோக்கி திரும்பி கொண்டிருக்கும் போது திடீரென எனது குடும்பத்தில் எனது தாய் மற்றும் தங்கை அவர்கள் எனக்கு திடீரென தொலைபேசி அழைப்படுத்தி கூறினார்கள். இவ்வாறு எனது தந்தை இவ்வாறு அவருடைய மாரடைப்பு, அவருடைய சுவாசமானது இயங்காமல் மூச்செடுக்க தவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். உடனடியாக நாங்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிப்பதற்காக ஆட்டோவிலே கொண்டு போகின்றோம். உடனடியாக வைத்தியசாலைக்கு வருமாறு அழைத்திருந்தார்கள். நான் உடனடியாக யாழ்ப்பாண முல்லைத்தீவு வெட்டாப்பளையிலிருந்து உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவசரமாக மோட்டர் சைக்கிள்தான் பயணம் செய்த நான் மோட்டர் சைக்கிளை ஸ்பீடாக வாகனங்களையும் பொருட்படுத்தாமல் சரியான ஸ்பீட்டில் நான் தந்தையை பார்க்க வேண்டுமென ஒரு ஆவலாக மனமும் ஒரு பதறி போய் எனது தந்தையை பார்வையிட வேண்டும் என்று ஓடி வந்தேன். ஓடோடி வந்து தந்தையை பார்க்கும்போது யாழ் போதனா வைத்தியசாலையிலே அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே ஐசியூவிலே எனது தந்தை அவசரமாக செய்யப்பட்டிருந்தார். என்னுடைய குடும்பத்தினர், அம்மா, அப்பா எல்லோரும் இருந்தார்கள். எல்லோரும் ஒரு பதட்டமான சூழ்நிலை. நான் எனது தந்தையை சென்று பார்வையிடுவதற்காக வைத்தியசாலையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. பின்னர் அனுமதித்தார்கள். என்னுடைய தந்தையை சென்று பார்வையிட்ட போது அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே மூக்குக்கெல்லாம் சுவாசம் விட்டு வாய்க்கெல்லாம் அந்த சுவாசப்பை இயங்கக்கூடிய வகையிலே மற்றும் பலூன் வைத்து தந்தையினுடைய சுவாசத்தை இயங்குவதற்காக அமர்த்தி கொண்டிருந்தார்கள். அதனை பார்க்கும் போதே மிகுந்த ஒரு மனவேதனையும் கவலையாகவும் இருந்தது. எனது தந்தையினுடைய இவ்வாறு மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே மிகுந்த ஆபத்தான கட்டத்திலே எனது தந்தை அனுமதிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும்போது ஒரு மிகவும் பதற்றமாகவும் செய்வது அறியாது எல்லோரும் அழுது கொண்டே இருந்தோம். பின்னர் நாங்கள் வெளியில் அதிதீவிர சிகிச்சை பிரிவு பக்கத்தில் இருக்கிற கட்டில் இருக்கும்போது திடீரென டாக்டர் மாதிரிலாம் கூப்பிட்டீங்கன்னா அப்போ நாங்களும் போய் கதை கேட்க கூறினார்கள். உங்களுடைய தந்தையினுடைய சுவாசமானது உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் அழைத்து வரும் வீட்டிலே ஒரு அவருடைய சுவாசம் சுவாசிக்க முடியாமல் மாரடைப்பு ஏற்பட்டது. பின்னர் தற்போதும் வைத்தியசாலையிலும் அவருக்கு மாரடைப்பானது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் முடிந்த அளவு அவரை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள். நாங்கள் கதறி டாக்டர் எப்படியாவது என்னுடைய தந்தையை காப்பாற்றுங்கள் என என்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் கூறியிருந்தார்கள். நாங்கள் வெளியில் இருக்கும்போது திடீரென டாக்டர் மாதிரி கூப்பிட்டார்கள். நமக்கு இரவு முழுவதுமாக நித்திரை இல்லாமல் தந்தைக்கு ஏதோ எப்படியும் தந்தை உயிர் பெறணும் என்ற இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருக்கும் போது 2 அதிகாலை வந்தவுடன் வைத்தியர்கள் எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் ஃபுல்லாக எடுத்தார்கள். எடுத்து போட்டு கூறினார்கள். பிறகு உடுப்புகள் கிடைக்கிற தந்தையினுடைய உடுப்புகள் கேட்டாங்க. நாங்கள் அப்பா உடுப்புகள் கிடைக்கணும் என்று சொல்லி ஒரு நல்ல சந்தோஷப்பட்ட நாங்கள். அப்பா உயிர் பெற்று ஸ்கேன் எல்லாம் அடிக்கணும், எக்ஸ்ரே அடிக்கணும்.
என்றவுடன் ஒரு நல்ல சந்தோஷப்பட்ட நாங்கள் உடுப்புகள் எல்லாம் சின்னம்மா செய்கிறது கண்டு மற்றும் நான் அந்த இடத்துல நான் தந்தையை பார்க்க போகும்போது தந்தையினுடைய காலானது இப்படி 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 ஆடிச்சு. தந்தையின கால் ஆடைக்கு நாங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்ட நாங்கள் அப்பா கொஞ்சம் உயிர்ப்பித்து வந்து கொண்டிருக்கிறார், அவருடைய காலை எல்லாம் ஆடுது என்று சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். பின்னர் கொஞ்சம் கண் எல்லாம் இப்படி 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 என்று கொண்டு இருந்தார். இப்போ நாங்கள் எல்லாம் தந்தை கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து கொண்டு வாரார் என்று சொல்லி நல்ல சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். பின்னர் நான் ஹாஸ்பிட்டலிருந்து வீட்டிற்கு வந்து உடுப்புகள் எடுப்பதற்காக வருகை தரும் போது எனக்கு மச்சான் திடீரென தொலைபேசி அழைப்படுத்தி கூறினார். வைத்தியர்கள் கூறுகிறார்கள் அவருடைய காட் வீதமானது 20 வீதமாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிக ஆபத்தான கட்டத்திலே இருக்கின்றார். அவரை உயிரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் பல்வேறு வகையிலே போராடி கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அவருடைய காட் வீதமானது குறைந்து குறைந்து கொண்டுதான் செல்கிறது என்று கூறினார்கள். என்று கூறினவுடன் நான் வீட்டிலிருந்து அவசர அவசரமாக வைத்தியசாலைக்கு சென்று எனது தந்தையை பார்க்கும்போது தந்தையானவர் ஒரு மூச்சு பேச்சு இல்லாமல் அந்த செயற்கை சுவாசம் கொடுக்கும்போது அவருடைய முகமானது கண்ணெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் காலெல்லாம் ஒரு ஆட்டமும் இல்லை. அப்படியால் மரம் போலவே இருக்கிறார். அப்போ சுவாசம்தான் அப்படி அமர்த்தி அமர்த்தி இருக்கும்போது போய் வருகின்றது. அப்போ நாங்கள் அந்த அப்பா பார்க்கும்போது மிகுந்த மன வேதனை அடைந்து அப்பா இப்படியான சூழ்நிலையை பார்க்கின்றோம். வாய்க்குள்ளே எல்லாம் ஆக்சிஜன் செயற்கை சுவாசங்கள் வைத்து அமர்த்தி அமர்த்தி செயற்கை சுவாசம் போய்கொண்டிருக்கின்றது. தந்தையை பார்க்கும்போது மிகுந்த கவலையாகவும் மிகுந்த கண்ணீர் வடித்து கவலையிலே அழைத்து கொண்டிருந்தோம். திடீரென வைத்தியர்கள் 1 மணி அளவில் கூறினார்கள். நாங்கள் இரவு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் போலதான் வைத்தியசாலையை கொண்டு போனோம். அப்போ இரவுக்குள்ளாய் ஐசியூல ஆக்சிஜன் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிகாலை விடிந்து வீட்டுக்கு வந்து மத்தியானம் போல 1 மணி அளவிலே எனது தந்தையினுடைய உயிரானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சுவாசமானது இயங்காமல் செயற்கை சுவாசத்தில் இயங்கும் அளவிற்கு சென்று விட்டது. அப்போ வைத்தியர்கள் கூறினார்கள், உங்களுடைய தந்தையர் நீங்கள் மகன் ஒன்று கேட்டார்கள். நான் ஓமன் சொன்னேன். அவங்களோட அப்பாவுக்கு முதலம் காட்டடைப்பு மாதிரி வந்திருக்கு, மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு நீங்கள் கொண்டு வரும் போதே அவருக்கு கொஞ்சம் வீதமானது குறைந்திருந்தது. இருந்தாலும் நாங்கள் செயற்கை சுவாசம் கொடுத்து காப்பாற்றுவதற்காக பல்வேறு வகையிலே போராடி இருந்தோம். ஆனால் எங்களால் உங்களுடைய தந்தையை நாங்கள் காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றது என்று கூறினார்கள். கூறியவுடன் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகுந்த கவலைகளிலே அழத் தொடங்கிட்டேன். தந்தையினுடைய இறப்பினை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த இடத்திலே கதறி அழுது வைத்தியர்கள் கூறி வெளியில போய் சொல்லி கூட நான் வெளியில வந்தேன். இருந்தாலும் என்னுடைய தந்தையினுடைய உயிரிழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகுந்த மன வேதனைக்குட்பட்டு கதறி அழுதிருந்தோம். என்னுடைய தந்தை எல்லோருக்கும் தந்தை என்றால் யாருக்கு பிடிக்காது. என்னுடைய தந்தையானவர் எங்களுடன் ஒரு சக நண்பர்கள் போல தான் புழங்குவார். எங்களோட எண்ணத்துக்கு நாங்கள் அப்பான்னு சொல்லி கதைக்கும் போதும் எங்களோட உறவுகளோட கதைக்கும் போதும் நல்ல யோக் போட்டு நல்ல சந்தோஷமா மற்றவர்களை சிரிப்பூட்டித்தான் அவருடைய ஜோக்குகள் நடைபெறும். மற்றும் எல்லோட அன்பாகவும் மற்றும் எல்லோட இந்த கதைக்கும் போது நல்ல ஜோக்காகத்தான் கதைப்பார். அப்படி சக நண்பர்கள் போல் எங்களை புழங்கி ஒரு தந்தையை இழந்தது மிகுந்த கவலையாகவும் எங்களுடைய குடும்பமே மிகுந்த சோகத்திலே இருக்கின்றது. அவ்வாறு எனது தந்தை இழப்பினை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். என்னுடைய தந்தையினுடைய உயிரிழப்பானது தந்தைக்கு 60 வயதில் போல 60 வயதிலே அவருக்கு செலரோக நோய் ஏற்பட்டிருந்தது. தந்தையானவர் கூடுதலான வெளிநாடுகளிலே இருந்தவர். சவுதியிலே இருந்து வைத்தியசாலையிலே கடமையாற்றி உதவியாளராக இருந்தவர் சவுதியிலே. கொஞ்ச நாள் வேலை செய்து போட்டு பின்னர் வந்து எமக்கு என்னுடைய சகோதரங்களுக்கு தேவையான வீடுகள் கட்டி கொடுத்து காணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி நல்ல ஒரு குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ முழுவதுமாக எனது தந்தையார் செய்திருந்தார். அவ்வாறு செய்த பின்னர் தந்தையார்
சவுதியிலேருந்து வந்து நாட்டிற்கு திரும்பிய பின்னர் நாட்டிலே தோட்டம்தான் அவருடைய மெயினாக இருந்தது. தோட்டத்திலே வெள்ளரிப்பழம், வத்தகப்பழம், பூசணி, புகையிலை போன்ற பயிர்கள் தான் தோட்டத்திலே எந்த நேரம் பார்த்தாலும் ஆள் தண்ணி போட்டிலும் மண்பட்டியும் தான் எந்த நேரமும் வயலுக்கே நின்று வேர்வை சிந்தி உழைத்து எங்களை படிப்பித்து எல்லோரையும் எங்கள் 4 சகோதரர் 4 பேரையும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தார். அப்படி வேர்வை சிந்தி உழைத்து எங்களை நல்ல வழியிலே நாங்களும் நல்ல வழியிலே நல்ல இருக்கும்போது அந்த தந்தையை நாங்கள் அவரை பார்க்க முடியவில்லை என்ற ஒரு மனவேதனை இருக்கின்றது. தோட்டத்திலே வெள்ளரிப்பழம், வத்தகப்பழம் எந்த நேரம் போட்டு கொண்டிருப்பார். வெள்ளரிப்பழம் உழவு வெட்டி, வெள்ளரிப்பழம் வெட்டி எந்த சந்தைக்கு மானிப்பாய் மற்றும் குடுவில் மற்றும் சத்தியக்காட்டு சந்தை, திண்ணவேலி சந்தை, மிருதாமடம் ரெண்டு சந்தை போவாத சந்தை இல்லை, இல்லாத சந்தையிலே இது வெள்ளரி பழங்கள் விற்பார். வெயில் நேரங்களிலே வெள்ளரி பழங்களை அதிகமாக மக்கள் விரும்பி உண்பார்கள். சீனி போட்டு சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். அதே போன்று வத்தக பழம், தம்புள்ள வத்தக பழம் என்று சொன்னால் சின்ன பழமாக இருக்கும். ஆனால் இந்த எங்களுடைய என்னுடைய தந்தையர் நடுகின்ற அந்த வத்தக பழமானது பெரிய எண்களா பெருசாக தான் வரும். அது ஊர் வத்தக பழம் நினைக்கிற பெரிய வத்தக பழம். ஆனால் தண்ணி ஒரு தூக்கையிலாது அப்படி. இப்போ தம்புள்ளின்னு சொன்னால் ஒரு கணக்காக தான் இருக்கும். ஆனால் கடன் சிவப்பாக இருக்கும். அதுவும் கடன் சிவப்பாக இருக்கும். ஆனால் பிட்டுசாக இருக்கும். அப்படி அது ஒரு ஒரு காய் ஒரு 2.5 கிலோ 3 கிலோ நிற்கும். அப்படி 3.5 கிலோ அப்படி பெரிய நாங்கள் சுண்டி தான் அந்த வத்தா பழத்தை பழமானு சொன்னால் டக்குன்னு சேர்த்தோம். அப்போ அப்படித்தான் எடுத்து சந்தையை கொண்டு போகிறோம் நாங்கள். அப்படியே தந்தையுடன் தந்தை தோட்டத்தில் தோட்டம் செய்யும்போது நாங்களும் தண்ணிகள் ஊற்றி அவருடைய பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றி நாங்கள் ஒத்துழைப்பு செய்த நாங்கள். அப்படி சின்னலேருந்து நாங்கள் தோட்டத்தில் தான் கஷ்டப்பட்டு வெங்காயம் மற்றும் பூசணி, வத்தக, வெள்ளரி, புகையிலை போன்ற பயிர்களை நட்டு எந்த நேரம் பார்த்தாலும் அப்பா தோட்டத்தில் இருந்து எங்களுக்காக கஷ்டப்பட்டவர். அப்படி கஷ்டப்பட்ட ஒருவர் திடீரென இவ்வாறு பிறப்பர் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. பிறந்தது மிகுந்த மனவேதனை அளிக்கின்றது. அவ்வாறு ஒரு தந்தையை இழந்து தவிக்கும் ஒரு குடும்பமாகவும் நாங்கள் இப்போ மாறி இருக்கின்றோம். எங்களை எந்த இடத்துல இப்போ தந்தை இழந்து இருக்கின்றோம், எந்த இடத்துல பார்த்தாலும் தந்தையினுடைய ஞாபகமாக இருக்கின்றது. தந்தையினுடைய இறுதி கிரிகளானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கூடுதலான நண்பர்கள் மற்றும் உறவுகள் இணைந்து மற்றும் பல்வேறு நண்பர்கள், தெரியாத நண்பர்கள் எல்லாம் கூடுதலாக வந்திருந்தார்கள். சமூக யூடியூப், ஃபேஸ்புக் தளங்களிலே நண்பர்களாக இருப்பவர்கள் அதிகமாக வருகை தந்து தந்தையினுடைய இந்த இறப்பின் போது பங்கு பெற்றினார்கள். அந்த இறப்பின் போது பங்கு பெற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் சமூக வலைத்தளங்களிலே என்னுடன் தொடர்பு கொண்டு பல உறவுகள் தந்தைக்கு தந்தையினுடைய இறப்பிற்கு எங்களுக்கு ஆறுதல் கூறி பல்வேறு கையிலும் உதவி செய்திருக்கிறார்கள். அவ்வாறு உதவி செய்த உறவுகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தந்தையினுடைய இறுதிக்கிரியின் போது இதனுடைய தலை முட்டையெல்லாம் அடித்து முழுவதுமாக வலித்திருந்தேன். தாடியெல்லாம் வலிக்க சொன்னார்கள். எல்லாம் வலிச்சு தான் தந்தையினுடைய இறுதிக்கிரியல் நடைபெற்றது. தந்தையினுடைய இறுதிக்கிரியல் நடைபெற்ற பின்னர் அவருடைய ஆத்மா அவருடைய உடல் எரியூட்டப்பட்ட பின்னர் அந்த முட்டிகளை வைத்து அவருடைய எலும்புகள் மற்றும் போன்ற பொருட்களை அடக்கம் கீரிமலை கடற்கரையிலே சென்று நாங்கள் கரைத்து விட்டோம். அவ்வாறு தந்தையினுடைய இறுதிக்கிரிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எங்கு பார்த்தாலும் தந்தையினுடைய நினைவுகளாகத்தான் தற்போதும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தந்தையினுடைய இறப்புகள் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. தந்தைக்காக நான் பல்வேறு வகையிலே கஷ்டப்பட்டிருந்த நாங்கள். அவர் இந்த செலரோக நோய் வந்தோடனே பல்வேறு வகையிலே நாங்கள் ஓடி ஹாஸ்பிட்டல் எந்த நேரம் போய் ஹாஸ்பிட்டலும் கையுமாகத்தான் இருந்த நாங்கள். இருந்தாலும் பல்வேறு வகையிலே எல்லாரும் ஓடி அப்பாவுக்கு பக்கமாக இருந்த நாங்கள். இருந்தாலும் தந்தையை இழந்துட்டோம், என்ன செய்கிறது. ஏதோ ஒரு பிறந்தவர்கள் எல்லோரும் இறப்பார்கள். அதே போலதான் என்னுடைய தந்தையாரும் நல்ல காரியங்கள் செய்திருக்கின்றார். நல்ல எங்களுக்கு
எங்கள் குடும்பத்துக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகிய 4 பேருக்கும் மிகுந்த எல்லோரும் நல்ல ஒற்றுமையாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்குரிய தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்திருக்கிறார். அவ்வாறான தந்தையை நாங்கள் மிஸ் பண்ணுறோம், சரியாக மிஸ் பண்ணுறோம். அவருடைய இழப்பானது மிகுந்த எங்களுக்கு மன வேதனை அளிக்கின்றது. அவருடைய ஆத்மா சாந்தியடை வேண்டும் என கூறி இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இதுதான் என்னுடைய தந்தையினுடைய இறப்புக்கு தான் தந்தையினுடைய இறப்பு தொடர்பான காணொளிகளை பதிவிடுகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.